ஜாகிரஃபி அப்படின்றது வந்து ஒரு சயின்ஸ் சப்ஜெக்டாக வந்து இருக்குது. எங்கே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் வந்து அதே ஜாகிரஃபி வந்து நீங்கள் 10th 11th 12th பொறுத்தவரை என்னன்னா ஒரு சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்டாக தான் இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் அ சயின்டிஃபிக் சப்ஜெக்ட் தான் சொல்லணும் ஜாகிரஃபி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா மோர் ரெலவெண்ட் டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சயின்ஸ் சம்மந்தப்பட்டு தான் ஜாகிரஃபி அப்படி சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த டாப்பிக்லாம் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம் டாபிக்ஸ் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன், இந்தியா எங்கேப்பா இருக்குது வேர்ல்டில் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸ்டெண்ட், இந்தியா எப்படி பரவி இருக்குது அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா வந்து இயற்கை அமைவுகள் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்றது வந்து ஒரு கான்டினென்டல் கிளைமேட்னு சொல்லுவோம். ஒரு கண்டத்துக்கான எல்லா விதமான கூறுகளும் இந்தியாவில் வந்து இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹாட் டெசர்ட் அப்படின்றது நமக்கு எல்லாரும் தெரியும் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். அதே இந்தியாவில் கோல்டு டெசர்ட் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்றது பல பேருக்கு வந்து தெரியாது. சரி, டெசர்ட்னா கோல்டு டெசர்ட் இருக்குமா, குளிர் பாலைவனம் இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. வந்து ஸோ வெப்ப பாலைவனம் அப்படின்றது என்னன்னா ஃப்ரெண்ட் வந்து இந்த ஈக்குவட்டார் 0 டிகிரி அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து வெப்ப பாலைவனமாக இருக்கும். ஸோ தாண்டி மேலே போக என்ன ஆகுனா சூரிய கதிர்கள் வந்து சாய்வாக தான் விழும், ஸ்லாண்டிங்காக விழும். அப்படி விழும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெப்பம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே வந்து மழை பெய்யல அப்படின்னா அது என்னவா மாறிடும் அப்படின்னா குளிர் பாலைவனமாக மாறிடும். அப்போ பாலைவனம் அப்படின்னா என்னன்னா மழை பொழிவு வந்து கம்மியாக இருக்கிறது அதான் பாலைவனம், இல்லை மழையே பெய்யாமல் இருக்குது அதான் பாலைவனம். ஸோ அப்போ வெப்ப பாலைவனம் குளிர் பாலைவனம், கோல்டு டெசர்ட் வார்ம் டெசர்ட் ரெண்டுமே எங்கே இருக்குது இந்தியாவில் இருக்குது. இப்போ ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபாரஸ்ட்டும் இந்தியாவில் இருக்குது. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த தூந்திரா டைகா அப்படி சொல்லி சொல்லுவோம். வந்து இப்போ சைபீரியாவில் இருக்கக்கூடிய காடுகள் அது எங்கே பார்க்கலாம்னா இமயமலையில் பார்க்கலாம். வந்து அப்போ ஈக்குவட்டாரில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவில் இல்லை இந்தோனேஷியா இல்லை அமேசான் காடுகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா வந்து கேரளா, அந்தமான் நிக்கோபார் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வடகிழக்கு மாநிலங்களும் பார்க்கலாம். அடர்த்தியான காடுகள் வந்து 60 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து. அப்புறம் பாலைவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்ட்ரப்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க, முட்புதர்கள் சொல்லிட்டு இது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான வெஜிடேஷன் வந்து தாவரங்களும் இருக்குது. விலங்குகள் உலகிலேயே வந்து 6 பிக் கேட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஏற்கனவே சொன்னது அது இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். அந்த மாதிரி விலங்குகள் ஃப்ளோரா ஃபவுனா அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கிளைமேட் வந்து ஹாட் கிளைமேட்டு, கோல்டு கிளைமேட்டு, அப்புறம் மாடரேட்டாக இருக்கக்கூடிய கிளைமேட்டு, கான்டினென்டல் கிளைமேட்டு, கண்ட காலநிலை, அப்புறம் கடலோர காலநிலை அப்படி சொல்லி காலநிலையும் இருக்குது. அப்புறம் ரேசஸ் வந்து மல்டிபிள் ரேசஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. வந்து சதர்ன் ரீஜனில் வந்து எப்படி இருப்பாங்க, திராவிடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, நார்த்தில் வந்து ஆரியன்ஸ் அப்படி சொல்லி சொல்கிறோம். அப்புறம் மங்கோலியன்ஸ் இருக்காங்க. வந்து இந்த மாதிரி பல விதமான ரேசஸ் இருக்குது. அப்புறம் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து உலகிலேயே அதிக லாங்குவேஜ் வந்து பேசக்கூடிய நாடு எது அப்படின்னா வந்து அதையும் நம்ம ஜாகிரஃபியில் தான் படிப்போம். பப்புவா நியூ கினியா அப்படின்ற கண்ட்ரி வந்து ஐலாண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாக்கு மேலே இருக்குது. வந்து அதே வந்து செகண்ட் ஹையஸ்ட் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி அப்படின்னா இரண்டாவது அதிக மொழிகளை பேசக்கூடிய நாடு எதுனா அது இந்தியா அப்படி சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜாகிரஃபியில் வந்து சோஷியல் ஜாகிரஃபி பார்க்க போகிறோம், டிரான்ஸ்போர்ட் பார்க்க போகிறோம், இண்டஸ்ட்ரி வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட் வந்து. அப்புறம் வெதர் அண்ட் கிளைமேட்டு, வானிலையும் காலநிலை அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட்டு, அக்ரிகல்ச்சர் முக்கியமாக சொல்லணும்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்ற டாபிக் வந்து எங்கே படிப்பீங்க அப்படின்னா வந்து எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்கனாமிக்ஸ் வந்து படிப்பீங்க வந்து. ஆனால் இது வந்து சாயில் எக்கானமி எல்லாம் சேர்ந்து மொத்தமாக படிக்கிறது எங்கே அப்படின்னா ஜாகிரஃபியில் வந்து படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்றது நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வந்து. ஸோ அதுக்கப்புறம் எனர்ஜி வந்து ரெனியூவல் எனர்ஜி, க்ரீன் எனர்ஜி அப்படின்றது ஜாகிரஃபியில் நம்ம சேர்த்து வந்து பார்க்க போகிறோம். தென் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பார்க்கும்போது வந்து ஃப்ரெண்ட் வந்து ரெயின்ஃபால் வந்து, அப்புறம் அட்மாஸ்பியர் வந்து. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஜாகிரஃபி அப்படின்ற டாப்பிக்கில் ஜாகிரஃபி அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே வந்து இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்கக்கூடிய அந்த 2-3 கொஸ்டின் வந்து போடுறது ஒன்று ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஜாகிரஃபியில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்படுத்துறது செகண்ட். தேர்ட் என்ன அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை சிவில் சர்வீஸில் வந்து ஐஏஎஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை எஸ்எஸ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஜாகிரஃபி அப்படின்ற கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து ஒன் மோர் திங் என்னென்னா நீங்கள் இப்போ எடுக்கிற நோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இதுதான் நோட்ஸ் வந்து. ஸோ இந்த நோட்ஸில் வந்து நீங்கள் ஆட் ஆன் பண்ணணும், அவ்வளோதான். புதுசாக நோட்ஸ் போடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டீங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுறீங்க, திருப்பி அடுத்து நீங்கள் வந்து அது எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு எடுத்தது வந்து திருப்பி நீங்கள் அகைன் வந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது, இல்லைனா வேறு குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணலாம், அப்போ புதுசாக நோட்டு போட்டு எழுதக்கூடாது ஜாகிரஃபின்னு சொல்லி. இதை நல்லா தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் ஆன் பண்ணிகிட்டே போகணும். வந்து இதில் இல்லாதது நீங்கள் வேறு படிக்கிறீங்க, இல்லைனா வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அது இதில் இல்லாதது என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அதை மட்டும் தான் நோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட். அந்த மாதிரி ஸோ அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வந்து நம்ம திருப்பி புதுசாக நோட்டு போடாமல் இதில் ஆட் ஆன் பண்ணிகிட்டே போயிட்டு இதை நல்லா தடவை ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற எல்லா எக்ஸாமும் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் அப்படின்றது வந்து மஸ்ட்டு. எவ்வளோக்கெவ்வளோ ரிவைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி பார்க்கலாம். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ லொக்கேஷன் அப்படின்ற டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து
இது நம்ம 6லேருந்து 10th வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டாபிக் தான். இந்தியா இந்தியாவுடைய அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்றது வந்து இப்போ அமைவிடம் அப்படின்னா இந்தியாவை சுற்றி என்னென்ன நாடுகள் இருக்குது, அப்புறம் இந்தியாவுடைய நில எல்லை எப்படி இருக்குது, அப்புறம் நீர் எல்லை எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் அச்சரேகை பொறுத்தவரை லாட்டிடியூட் பொறுத்தவரை இந்தியா வந்து எதில் ஆரம்பித்து எதில் முடியுது, தீர்க்கரேகை பொறுத்தவரை லாங்கிடியூட் வந்து எதில் ஆரம்பித்து எதில் முடியுது அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். நம்ம மேப் வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட், வந்து ஒன்றும் கஷ்டமே கிடையாது வந்து. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷன் அப்படி சொல்லி பொறுத்தவரையும் வந்து இந்தியா எங்கே இருக்குன்னா உலக அமைவிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஆசியாவில் இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆசிய கண்டத்தில் ஒரு நாடு, அது தென் ஆசியா அப்படி சொல்லி சவுத் ஏஷியன் கண்ட்ரி அப்படி சொல்லி எதை சொல்லணும்னா இந்தியா வந்து சொல்லுவாங்க. அப்போ உலக வரைபடம் அப்படி சொல்லி எடுத்துக்கும் போது வந்து இந்தியாவோட லொக்கேஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது சென்டரில் இப்படி கோடு போட்டுன்னு எதாவது வந்து 0 டிகிரி அப்படி சொல்லி சொல்லுவோம். இது வந்து பிரைம் மெரிடியன் வந்து அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பிரைம் மெரிடியனுக்கு ஈஸ்டர்ன் சைடு வந்து எது இருக்குன்னா இந்தியா இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். அதனால இந்தியா என்ன சொல்லுவோம், ஈஸ்டர்ன் கண்ட்ரி அப்படி சொல்லி சொல்லுவோம். இந்த பகுதியில் இருக்குது வெஸ்டர்ன் கண்ட்ரி. இது ஒன்று வந்து இது வந்து லாங்கிடியூட் வைஸ் வந்து பிரிக்கிறது வந்து அது தீர்க்க கோடு அப்படின்றது வந்து என்னன்னா 0 டிகிரியில் ஆரம்பிச்சு எங்கே போய் முடியும்னா இங்கே 180 டிகிரி அப்படின்றதுல வந்து முடியும் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். அதே மாதிரி இங்கே வந்து என்ன அப்படின்னா வந்து 180 டிகிரி வெஸ்ட் அப்படி சொல்லி முடியும் வந்து. அந்த 180 டிகிரி ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ரெண்டும் ஒரே லைன் தான். அப்படியே உலகம் முருண்டில் அப்படியே ஒன்றா சேர்த்தினா ரெண்டு பக்கம் வந்து சேர்ந்துடும். அப்போ மொத்தம் எவ்வளோப்பா அப்படின்னா இந்த பக்கம் 180 இந்த பக்கம் 180 360 டிகிரி இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட் வந்து. இது ஒரு பாயிண்ட் வந்து. அடுத்து செகண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேட்டார் அப்படி சொல்லி சொல்லுவோம், நிலநடுக்கோடு அப்படி சொல்லி. நிலநடுக்கோடு அப்படின்றது இது வந்து மேப் வந்து ஸ்கேல் இல்லை, அதனால இங்கே தான் போயிட்டு இருக்கு. நிலநடுக்கோடு அப்படின்றது வந்து 0 டிகிரி அப்படின்றது. இந்த 0 டிகிரிக்கு மேலே தான் இந்தியா இருக்குது. அப்போ இந்தியா எங்கே இருக்குன்னா வட அரைக்கோளத்தில் இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ இது வந்து வடக்கு, இது வந்து தெற்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்தியா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அரைக்கோளத்தில் இருக்குது. நார்த் ஈஸ்ட் ஹெமிஸ்பியரில் வந்து இந்தியா வந்து இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ இந்தியா வந்து ஆரம்பிக்கிறதுலேயே ஆரம்பிக்கும், நார்த்தில் ஆரம்பித்து நார்த்துலேயே முடியும் வந்து. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து அந்த தீர்க்க கோடுகள் அப்படின்றது லைன் போடுவோம்ல, அது வந்து ஈஸ்ட்டில் ஆரம்பித்து ஈஸ்ட்லேயே வந்து முடியும். காரணம்னா ஈஸ்டர்ன் கண்ட்ரி அப்படி சொல்லி சொல்லுவோம் இந்தியா வந்து. ஓகேங்களா? வெஸ்டர்ன் கண்ட்ரி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா காரணம் இந்தியாவுக்கு வெஸ்ட்டில் யூரோப் இருக்குது, அதனால் இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி. இந்தியாவுக்கு வெஸ்ட்டில் யார் இருக்கான்னா அமெரிக்கா இருக்குது, நார்த் அமெரிக்கா, அதனால வெஸ்டர்ன் கண்ட்ரி அப்படி சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ அது லொக்கேஷன் தான், அந்த லொக்கேஷன் பொறுத்து தான் அது வெஸ்டர்ன் கண்ட்ரி, நம்ம வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரி அப்படி சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஹிஸ்ட்ரியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரிட்டிஷ் வராங்கல்ல, அவங்க வரும்போது அவங்க என்ன சொல்கிறேன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு தான் நேமில் வச்சு தான் வராங்க வந்து. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஸோ ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் அது கம்பெனி அப்படி சொல்லி பார்க்கலாம். ஏன்னா வெஸ்ட்டில் ஆல்ரெடி வந்து வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ற ஒரு நாடு இருக்குது வந்து. ஸோ கொலம்பஸ் இதுதான் போய் கண்டுபிடிச்சாரா, இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன்னு போயிட்டு என்ன பண்ணுவார், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அட்லாண்டிக் ஓஷன் இந்த பக்கம் போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து கண்டுபிடிச்சிருவார் வந்து. ஸோ அவர் வச்ச பேர் தான் வந்து. நம்ம வந்து ஈஸ்ட்டில் இருக்கும், அதனால் ஈஸ்ட் இந்தியா அப்படி சொல்லி வச்சிருக்காங்க வந்து. அப்போ உலக அளவில் வந்து இந்தியா வந்து எத்தனையாவது பெரிய நாடு அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க வந்து. ஸோ இந்தியா இஸ் த 7th largest country in the world வந்து. ஸோ அப்போ உலக அளவில் இந்தியா வந்து 7வது பெரிய நாடு. அப்போ உலக அளவில் மிகப்பெரிய நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரஷ்யா தான் வந்து மிகப்பெரிய நாடு. இது வந்து நம்பர் 1 country அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து. ஸோ அப்போ முதல் நாடு எதுப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா ரஷ்யா வந்து. இந்தியா வந்து எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னா 7வது பெரிய நாடு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அப்போ 2வது பெரிய நாடாக இந்தியா எதில் இருக்குன்னா ஆசிய கண்டத்தில். அப்போ ஆசிய கண்டத்தில் வந்து மிகப்பெரிய நாடு எது அப்படின்னா சைனா வந்து ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய நாடு வந்து. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2வது பெரிய நாடு சைனா கம்பேர் பண்ணும்போது. உலக அளவில் கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து எத்தனையாவது பெரிய நாடுன்னா 7வது பெரிய நாடு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அதை நம்ம கொஸ்டினாக கேட்டுருவாங்க. ஸோ ஆசிய கண்டத்தில் இந்தியா வந்து எத்தனாவது இடம், சைஸ் வைஸ் வந்து அப்படின்னா 2வது இடம். உலக அளவில் எத்தனாவது இடம், 7வது இடம் வந்து. அப்புறம் இந்தியாவோட பரப்பளவு எவ்வளோ, நம்பர்ஸ் வந்து நம்ம நிறைய நோட் பண்ண வேண்டிய செலக்டிவாக அதில் சிலது மட்டும் தான் நம்ம நோட் பண்ண போகிறோம். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து. ஸோ மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் இந்தியா வந்து பரவி உள்ளது அப்படின்னா 32,87,263 கிலோமீட்டர் அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து. ஸோ இப்போ இந்தியாவின் பரவல் அப்படின்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படி சொல்லி பார்க்குறோம். உலக அளவில் 7வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. அந்த இந்தியாவுடைய அந்த பரப்பளவில் சதவீதம் அப்படின்னா 2.4% வந்து. ஸோ மொத்தமாக எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 நாடுகள் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று. ஸோ நம்மளுடைய பரப்பளவு உலக அளவில் அப்படின்னா 2.4% தான் லேண்ட் ஏரியாவில். மொத்த நிலப்பரப்பில் நம்ம 2.4% தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாமில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஃப்ரெண்ட் வந்து. அடுத்து இந்தியாஸோட லேண்ட் ஃப்ரான்டைஸ் வந்து. அப்போ இந்தியாவை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஃப்ரான்டைஸ் நிலம் இருக்குது, நில எல்லை இருக்குது. அந்த எல்லைக்கு அந்த பக்கமாக யார் இருக்காங்கன்னா மற்ற நாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ லேண்ட் ஃப்ரான்டைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவின் நில எல்லை அப்படின்னு பார்க்கும்போது வந்து மொத்த நீளம் எவ்வளவு, இங்கே குஜராத்தில் ஆரம்பித்து அப்படியே சுற்றி இங்கே கீழே வந்தீங்கன்னா எது வந்து முடியும் வந்து அருணாச்சல பிரதேஷ் அந்த கடைசியில் இருக்கும். அது கீழே வந்து நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா அப்படின்னு சொல்லி வந்து முடியும் வந்து. ஸோ அப்போ இப்படி சுற்றி இப்படி வரும்போது வந்து மொத்த நீளம் எவ்வளோனா 15,200 கிலோமீட்டர் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ 15,200 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஃப்ரான்டையர் இருக்குது. இதில் நார்த்தில் யார் இருக்கா, வெஸ்ட்டில் யார் இருக்கா, நார்த் வெஸ்ட்டில் யார் இருக்கா, அப்புறம் ஈஸ்ட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்பாங்க வந்து. ஸோ அப்போ இந்தியா அப்படி சொல்லி எடுத்துன்னா மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். பாகிஸ்தான் எங்கே இருக்குன்னா வெஸ்ட்டில் இருக்குது,
இப்போ ஆப்கானிஸ்தான் எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. ஆப்கானிஸ்தான் முதல்ல நம்மளோட லேண்ட் ஃப்ரான்டைஸ் நில எல்லை வந்து இருக்கா ஆப்கானிஸ்தான்? ஏன்னா ஆப்கானிஸ்தான் போகும்போது கப்பல் வழியிலேருந்து போகிறாங்க. ஆப்கானிஸ்தான் நமக்கு எப்படி வந்து நில எல்லை தொடர்பு இருக்கானா வந்து ஒரிஜினலாக நம்ம மேப் அப்படின்னு பார்க்கும்போது எல்லை வந்து பிரிக்கும் போது வந்து நம்ம ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கனெக்ஷன் வந்து இருக்கு. ஆனால் இந்த பகுதி வந்து இப்போ என்ன இருக்குன்னா பிஓகே, இது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீராக இருக்குது. இது வந்து சியாச்சின் சைனா வந்து ஆக்குபை பண்ண ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். இந்த ஆப்கானிஸ்தானுடைய நில எல்லை இங்கே டச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்தியாவுடைய மேற்கில் ஒரே ஒரு கண்ட்ரி தான் நம்ம சொல்ல முடியும். அது வந்து யாருன்னா பாகிஸ்தான். இது வந்து வெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இந்தியாவின் மேற்கே இருக்கிறது. அப்போ வடமேற்கு யார் இருக்கா அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இருக்குது. ஸோ நார்த் வெஸ்ட்டு வந்து ஓகேவா. ஸோ அதை போட்டுறோம். அப்போ வடக்கு யார் இருக்கா அப்படின்னா வந்து வடக்கில் இருக்கிறது யாருன்னா சைனா. வந்து மெயின் கண்ட்ரி சைனா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சைனாவோட சேர்ந்து மற்ற நாடுகள் என்ன இருக்குன்னா நேபாள், பூட்டான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ கிழக்கில் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா வந்து பங்களாதேஷ், மியான்மர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தெற்கில் நில எல்லை இருக்கானா கிடையாது. தெற்கில் இருக்கக்கூடியது ஸ்ரீலங்கா இருக்குது. அப்புறம் மாலத்தீவ்ஸ் வந்து இங்கே கீழே இருக்குது. ஆனால் ஸ்ரீலங்கா மாலத்தீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்டு வந்து தீவுகள் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ நிலத்தோட தொடர்பு கிடையாது அப்படி சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அப்போ நமக்கு கொஸ்டின் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாடு எது அப்படி சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான். மேற்கில் இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான். வடமேற்கில் இருக்கிறது ஆப்கானிஸ்தான். வடக்கில் இருக்கிறது சீனா, நேபாளம், பூட்டான் வந்து இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். இது நார்த் வந்து பங்களாதேஷ், மியான்மர் வந்து ஈஸ்டில் இருக்குது அப்படின்னு இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்த ஒரு கேள்வி, இது மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி வந்து லாங்கஸ்ட் லேண்ட் ஃப்ரான்டியர் நில எல்லையை அதிகமாக இந்தியா எந்த நாடோட பகிர்ந்துக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம இது படிக்கலைன்னா கண்டிப்பாக தப்பாக போடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது ஒன்று பாகிஸ்தானாக இருக்கும் இல்லைன்னா சைனாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் லென்த் வந்து போயிட்டே இருக்கா வந்து. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா இது பாகிஸ்தான் ஆர் சைனா அப்படின்னு போடும். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், பங்களாதேஷ்னு கெஸ்ஸே பண்ண மாட்டோம். ஏன்னா பங்களாதேஷ் ஒரு சிறிய நாடு, அதோட எங்கே வந்து பெருசாக நமக்கு நிலையில் இருக்குமோ சொல்லிட்டு. ஆனால் பங்களாதேஷ் தான் வந்து லாங்கஸ்ட் லேண்ட் ஃப்ரான்டியர் வந்து. காரணம் என்னன்னா பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நூல், இது ஒரு த்ரெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்குது. அதே த்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வச்சிங்கன்னா இங்கேயே முடிஞ்சிடும் வந்து. ஸோ அப்போ பாகிஸ்தானோட நம்ம பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வந்து இருக்குது. ஆனால் பங்களாதேஷோட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, வளைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி வளைஞ்சு இருக்கிறதுனால இதை மெஷர் பண்ணிங்க அப்படின்னா இல்லை இது இழுத்திங்கன்னா இவ்வளோ நீட்டுக்கு வரும் வந்து. ஸோ அப்படி மெஷர் பண்ணிட்டு போகும்போது வந்து பங்களாதேஷோட நமக்கு வந்து அந்த நில எல்லை வந்து மற்ற நாடுகளை காட்டிலும் அதிகமாக இருக்குது. அப்போ இந்தியா எந்த நாட்டோட வந்து அதிகமாக நில எல்லையை பகிர்ந்துக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா அது பங்களாதேஷ். அப்போ குறுகிய நில எல்லை வந்து ஸோ ஸ்மாலஸ்ட் லேண்ட் ஃப்ரான்டியர் எந்த கண்ட்ரியோட அப்படின்னா அது இருக்கா இல்லையான்னு நம்ம டவுட் இருந்தது இல்லை, ஆப்கானிஸ்தான். ஸோ அதோட தான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் அப்படின்னா எந்த கண்ட்ரியோட அப்படின்னு கேட்டாங்கன்னா பங்களாதேஷ். 4156 கிலோமீட்டர். நம்பர் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனால் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்றது சும்மா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய அப்சர்வேஷனுக்காக 4000 கிலோமீட்டர் பார்டர் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஞாபகத்தில் இருந்தால் போதும் வந்து. அதே ஆப்கானிஸ்தான் வந்து 100 கிலோமீட்டர் தான், 100 கிலோமீட்டர் தானா அவ்வளோ வந்து. ஸோ இப்போ சில இடத்துலலாம் நம்பரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவேன், சில இடத்துல வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஆனால் மனப்படம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுவேன் வந்து. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கே வந்து நோட் பண்ணணும், எங்கே வந்து அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தா 32 லட்சம் அப்படின்றது இந்தியாவுடைய பரப்பளவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் வந்து. இதை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த நம்பர் எழுதிக்கணும். ஸோ வங்காளதேசத்தோட நம்ம என்ன பண்ணுறோம், அதிகபட்சமாக அப்போ குறைந்தபட்சமாக எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தானோட வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஏறக்குறைய. அப்போ பங்களாதேஷோட வந்து பார்த்தீங்கன்னா 4000 கிலோமீட்டர் நம்ம லேண்ட் ஃப்ரான்டியர் வந்து ஷேர் பண்ணுறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட நில எல்லை அப்படி சொல்லி பார்க்கலாம்.